கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் அவரை துதிக்கிறோம். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அவருடைய நாமங்களை சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரை நல்லவர் என்கிறோம், ஏனென்றால் அவர் நல்லவராகவே இருக்கிறார், அதனால தான் நல்லவர்னு சொல்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், அதனால் நல்லவர்னு சொல்கிறோம். அவரை பரிசுத்தர் என்கிறோம், ஏனென்றால் அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். இப்படி தான் நாம் தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை நாம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தேவன் நம்மை குறித்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு குறிப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுத்து அந்த கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. பிதாவானவர் தேவன் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்களை குறித்து ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார். அப்போ எப்படி இயேசு ஆண்டவர் இந்த பெயரை பெற்றார் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனாலே அல்ல. அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தபடியினால தான் பிதாவாகி தேவன் அவரை குறித்து என்ன சொல்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமார். அப்படின்னா இவர் எனக்கு பிரியமானவர். பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்யணுங்கிறத அவர் நோக்கமாக வாழ்ந்தபடியினால பிதாவினிடத்திலிருந்து அந்த சாட்சியை பெற்றுவிட்டார். இவர் எனக்கு பிரியமானவர், ஐ எம் வெல் ப்ளீஸ்ட் வித் யூ. அப்போ நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட வாழுகிறோமோ அதை தேவன் அறிகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 23-24 வாசிங்களேன். நம்ம நிறைய பேர் இப்போ சர்ச்சுக்கு வர்றோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறித்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இன்னார் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது உண்மையானது. ஏனென்றால் நாம் மனுஷர்கள் வெளியரங்கமான காரியங்களை பார்க்குறோம். ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிறோம். அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், நம்ம கெட்டவங்க நினைக்கலாம். அவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், நம்ம நல்லவங்க நினைக்கலாம். ஏன்னா நம்ம வெளிப்புறத்தை வச்சு தான் நம்ம ஒருத்தர் கணிக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறபடினால அவருடைய தீர்ப்பு மெய்யாகவே இருக்கிறது, உண்மையானதாக இருக்குது. ஏன்னா அவருடைய உள்ளான இருதயங்களை, ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவன். இப்போ அவர் தான் இயேசு குறித்து சொல்கிறார், இவர் எனக்கு பிரியமான குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ இயேசு குறித்து இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23-24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அங்கே 25 வசனம், மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியால், இயேசு அறிந்திருக்கிறபடியினால் ஒருவரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. சரி, இப்போ மனுஷருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமே. நான் இப்படி தான் சில நபர்களை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி என்ன? அப்போ என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தா என்ன கொடுப்பார்? நம்மை குறித்து பிதாவாகி தேவன்கிட்ட போகும்போது, எப்பா இவர் இப்படி அப்படின்னு ஆண்டவர் இயேசு. ஏன்னா நம்ம யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க முடியாது. மூப்பர்கள் எல்லாம் போய் அங்கே நின்று சாட்சி கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு தான் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக சொல்லணும். அப்போ மனுஷருடைய உள்ளத்தில் உள்ளதை அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு என்னை குறித்து சொன்னால், உங்களை குறித்து சொன்னால் பிதாவின் இடத்துல என்ன சொல்லுவார்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சில மனிதர்களை குறித்து அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். அதைத்தான் நான் இப்போ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து வருவோம். எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. வேதத்தில் தேவன் ஒவ்வொரு மனிதனை குறித்து அவர் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 41வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
என் தாசனாகிய இஸ்ரவேலே, ம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ம். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. போதும். என்ன எழுதியிருக்கு? நான் தெரிந்து கொண்ட, என்ன இருக்கு? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், மை ஃப்ரெண்டு. எவ்வளோ பெருசு பாருங்க. தேவன் வந்து ஆபிரகாமை என்ன சொல்கிறாரு? அவரால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்டு. எவ்வளோ பெரியதான காரியம் பாருங்க. அவர் ஒரு மனுஷன், சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். நம்ம ஃப்ரெண்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். தேவன் ஆபிரகாம் குறித்து சொல்கிறார், இஸ் மை ஃப்ரெண்டு, மை ஃப்ரெண்டுங்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வந்து இந்திய பிரதமரை வந்து மை ஃப்ரெண்டுன்னு சொன்னார்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க ஒருத்தருக்கு. இவங்களெல்லாம் படைத்த தேவாதி தேவன் வந்து ஒரு மனிதனை பார்த்தேன், இந்த ஈஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா இவர் சொல்லலை. ஆபிரகாம் வந்து தேவனை எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். தேவனுக்கு நம்ம பல பேரை சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம், நீர் என்னுடைய தகப்பன் அப்படின்னு. அப்படி தான் மத்தேயு 7 நிறைய பேர் சொன்னாங்க. 21, 22 ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர். நான் ஆண்டவரே போப்பா உன்னை எனக்கு யாருன்னே தெரியான்ட்டார். நாம் போய் இப்போ கலெக்டர் போய், இந்த கலெக்டர் வந்து எனக்கு சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவருங்க, எனக்கு ஃப்ரெண்டுங்க நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க. அவரை தான் ஆமான்னு சொன்னால் தான், இல்லைன்னா என்னாச்சு? நமக்கு நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லை. அதனால் இப்போ தேவன் என்னை குறித்து உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? ஆபிரகாமை குறித்து ஃப்ரெண்டுன்னு சொன்னார். மோசேயை குறித்து என்ன சொன்னார் பாருங்கள். மோசேயை குறித்து எழுதியிருக்கு. என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம், 3வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. என்னாகமம் 12. நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் நம்ம யாரும் வந்து இன்னொருத்தர் போய் அங்கே நிறுத்த முடியாது. நம்முடைய வெளியரங்கமான நடிப்புனாலையெல்லாம் ஒரு பேரை வாங்க முடியாது. மனுஷர்களிடத்தில் அல்லது மூப்பர்களிடத்தில் நம்ம ஒரு நல்ல பேரை வாங்கிடலாம். நாடகம் போல் நடித்து நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய பாவனையில், அவர்கள் காணும்படி நம்ம செய்யக்கூடிய கிரியைகளில் நாம் வந்து அவங்களுடைய வி கேன் ஃபைண்ட் அ நேம் இன் தர் குட் புக்ஸ். அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம். ஆனால் தேவன் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் உள்ளத்தில் உள்ளதை அறிந்திருக்கிற தேவன், அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவன். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க மோசேயை குறித்து. என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எப்படி பார்த்தீங்களா? மோசேயை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு? அவன் பூமியில் உள்ள எல்லாரிலும் வந்து சாந்த குணமுள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவனுக்கு அடுத்து ஒரு என்ன சொல்கிறாரு? அவன் என் தாசன். என்ன சொல்கிறாரு? அவர் என் தாசன். 7வது வசனம் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு வாசிங்க. நாட் ஸோ வித் மை சர்வன்ட் மோசஸ் அப்படின்னா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இஸ் மை சர்வன்ட். இயேசுவை குறித்து கூட அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. எனவே அருமையானவர்களே, இந்த மோசையை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? அவன் பூமியில் உள்ளவங்களுக்குள்ளெல்லாம் சாந்த குணம் இல்லைன்னுப்பா. 12வது அதிகாரத்தில் பாருங்கள். ஹி வாஸ் வெரி ஹம்பிள். இங்கிலீஷ் எழுதியிருக்கு. நவ் த மேன் மோசஸ் வாஸ் வெரி ஹம்பிள் மோர் தென் எனி மேன் ஹூ வாஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் சாந்த குணம் பண்ணும். என்னமாவது ஒன்று அவனுக்கு விரோதமாக இருந்தால் உடனே போய் தேவ சமூகத்தில் போய் படுத்துகிறோம். ஆண்டவரே எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க, என்ன செய்ய? எல்லோரும் சாப்பாடு வேணுங்கிறாங்க, தேவன்கிட்ட போகிறார். தண்ணி வேணுங்கிறாங்க, மாம்சம் வேணுங்கிறாங்க, என்ன வேணாலும் சரி தேவன்கிட்ட போய் விழுந்துருவான். அவருக்கு விரோதமாக எதிர்த்து வர்றாங்க, அவர் ஒன்றுமே பேசலை, தேவ சமூகத்தில் போய் விழுந்தார். நீ விலைக்க ஒத்து நம்ம சொல்கிறோம்ல, விலைக்க நான் பார்த்துறேன் 2ல் 1 தேவன் சொல்கிறார். அப்படியே பூமி பிளந்து அப்படியே உயிரோடு பாதாளத்தில் இறங்கினாங்க ஒரு கூட்டம். மோசைக்கு விரோதமாக தான் சொந்த சகோதரி அவருக்கு விரோதமாக பேசுகிறாரு. அப்படியே வெண்குஷ்டம் வந்துருச்சு உடம்பெல்லாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிறதான அபிப்பிராயம் அது. ஸோ தேவன் மோசையை குறித்து இப்படி சாட்சி சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம நோவாவை குறித்து வாசிங்க. நோவா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம், 7வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:9 வாசிங்க. நோவாவை குறித்து ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிற சாட்சி பொய்யல்ல. யோவான் 6:9 வாசிங்க. சரி, ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்.
These are the records of the generations of Noah. Noah was a righteous man, blameless in his time. Noah walked with God. அவனுக்கு கொடுத்து எழுதியிருக்கு, நோவா ஒரு நீதிமான், உத்தமன், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? he walked with God. எப்பொழுதும் அவன் கூட யாருன்னா தேவன் கூடவே, தேவனை வச்சு அவரோடே பேசிக்கிட்டே நடந்து போகிறது. தேவன் நம்மை குறித்து, நான் இப்போ சொல்கிற சாட்சியில ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை குறித்து தேவன் இப்படி தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ ஒர்க் ஃபார் இட். ஏசாண்டவர் இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு ஒர்க் பண்ணார். அவர் எதை செஞ்சாலும் தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கணும். அவர் வாஸ் நாட் வில்லிங் டு, அதாவது நான் பாவம் செய்யாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கல, அவர் தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு நினச்சார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சின்ஃபுல், லாஃபுல், ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு சொல்கிறோம்ல. பாவம் செஞ்சு வாழ்கிறது, பாவம் செய்யாமல் வாழ்கிறது, அப்புறம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறது. தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் எனக்கு தகுதியாராது அப்படின்னு சொன்னார்ல, அது அடுத்த ஸ்டெப்பு. ஏஸ் அப்படி தான் வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? இப்போ நீங்கள் சாப்பாட்டில் பிரியமாக இருக்கிறீங்க, பெருந்திண்டிங்கிறது பாவம் தான், ஆனாலும் கூட கூடுதலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் பிகம் லெஸ் ப்ரொடெக்டிவ். உங்களால் வேலை செய்ய முடியாது, சோம்பேறி ஆயிடுவீங்க. அடுத்த ஸ்டெப் அப்படி. ஸோ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அதில் நீங்கள் நியூஸ் தான் பார்க்குறீங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க, கேம்ஸ் பார்க்குறீங்க. இட் இஸ் லாஃபுல், அது சின்ஃபுல், அது பாவமா? இல்லை. அது சட்டவிரோதமா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா? இல்லை. நான் ப்ராஃபிட்டபிள். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே போச்சுன்னா அது நமக்கு நஷ்டமாக தான் இருக்கும், லாபம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் வேஸ்டிங் அவர் டைம். நம்ம ஏதாவது தேவனுக்கு பிரியமாக செய்கிறத விட்டுட்டு பிரியமில்லாத காரியத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது, பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, சரி. ஸோ இப்போ நான் யார் யாரை குறித்து சொன்னேன்? ஏசாண்டவர் குறித்து சொன்னேன், ஆபிரகாம் குறித்து சொன்னேன், நோவாவை குறித்து சொன்னேன், மோசையை குறித்து சொன்னேன், யோபுவை குறித்து வாசிப்போம். 1:8. இதுதான் ஆதியாகமத்துக்கு முந்தின புக்குங்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்திலேயே வாசிங்க. அது சாத்தான்ட்டே சொல்கிறாரு பாருங்க. அதாவது நம்ம எதிரிகிட்டே சொல்கிற மாதிரி. வேற யார்கிட்டையும் சொன்னால் சரி நமக்கு தெரியாது. சாத்தான் என்னடா கிடைக்கும்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்டே போய் தேவன் சவால் விடுறாரு. என் தாசனாகிய யோபு. பார்த்தீங்களா? வாசிங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பார்த்தீங்களா? என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் அப்படின்னா அவனுடைய மனசாட்சியின்படி உத்தமமாக வாழக்கூடியவன், தேவனுக்கு பயப்படக்கூடியவன். எதை செஞ்சாலும் தேவன் பார்க்குறார், தேவன் கேட்குறார், தேவன் என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். இப்படி அதான் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயங்கிறது. அதுதான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்பா, have you considered my servant Job, for there is no one like him on the earth. அவனை போல யாருமே இல்லை. A blameless and upright man, fearing God and turning away from sin. எவ்வளவு பேர் அருமையான சாட்சி பாருங்க. இதுதான் யோபு குறித்ததான சாட்சி. அப்புறம் எலிசான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எலியாவனுடைய வேலைக்காரராக இருந்தவர். பின்னாடி அவர் தீர்க்கதரிசியாக எலியாவனிடத்தில் இருந்த ஆவி எனக்கு ரெட்டிப்பே வேணும்னு கேட்டார். அபிஷேகம் கிடைச்சா போதும்ன்றவங்களே நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னு கேட்டார். பாருங்கள், அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டது. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காலங்கள் எல்லாம் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு தேவசித்தம் என்ன அப்படின்னு அவங்க ஆலோசனை கேட்பாங்க. அது மாதிரிக்க கேட்கறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, இதோ இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாசிங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். 12வது வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு தீர்க்கதரிசினா அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள்னு சொல்லிக்கிறவங்க இருக்காங்க. ப்ராஃபிட்னு அவங்களே போட்டுக்கிடுவாங்க. செல்ஃப் மேட் ப்ராஃபிட்ஸ், அப்போஸ்தலர்னு போட்டுக்கிடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனிடத்தில் அவன் தீர்க்கதரிசினா அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை
இருக்கணும். பழைய ஏற்பாட்டு எழுதியிருக்கு, அவன் சொன்னது நடந்தால், அவன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொன்னது நடந்தால் அவன் உண்மையான தீர்க்கதரிசி. அவன் சொல்லிட்டு நடக்கலைன்னா அவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி. துணிகரமாய் பேசினான், இருதயத்தின் துணிகரத்தினால பேசினான். இன்றைக்கி பாருங்கள், நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் கிளம்பிடுவாங்க. சர்ச்சுக்கு ஒரு தீர்க்கதரிசி. அமெரிக்காவில் எப்படி நடக்க போகுது, எங்கெங்கேயோ நமக்கு பேர் தெரியாத நாட்டிலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அது யார் செக் பண்ணிகிட்டு இருக்கா? நம்மளாம் உட்காந்து அதை பார்க்க போகிறதில்ல. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் பொய்யா போலியா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஒரு அங்கே கூட இருக்க ராஜா சொன்னான், அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அவன் உண்மையான தீர்க்கதரிசி தான். அவனை குறித்து மேலே என்ன இன்ட்ரோடக்ஷன் எப்படி எழுதியிருக்கு? நம்ம யாராவது அப்படி விரும்புவோமா? அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. குருகுல கல்வின்னு எல்லாம் நம்ம நாட்டில் இருந்தது முந்தி. அவங்க அந்த டீச்சரோட கூடவே இருந்து தங்கி படிப்பாங்க. இப்போவும் அது இருக்குது, பேர் மாற்றிருக்கு. உண்டு உறைவிட பள்ளி. ஆமாம், சாப்பிட்டு அங்கேயே தூங்குறது. ஸோ உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அதாவது என்னென்னா, அங்கேயே கூடவே இருந்து தங்கி குரு சிஷ்யன் அவங்களோடவே சாப்பிட்றது, அவங்களோடவே தூங்குறது, அவங்களோடவே கல்வி கற்றுக்கிறது. அப்படி. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த தீர்க்கதரிசி கூடவே இருந்தார். எலிசா தீர்க்கதரிசி எலியாவோடு கூட. அவர் செஞ்ச வேலை என்ன? அவருக்கு வேலைக்காரன், அவ்வளோதான். அப்படியே கையில் கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுவாராம். அப்படின்னா அவர் எடுபடி வேலை செய்கிறது, வேலைக்காரன். அவர் பின்னாடி 2 மடங்கு அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி ஆனான். ஆனால் இவரிடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்ன? கேயாசி. அவன் என்ன ஆனான்? அவனை குறித்து என்ன எழுதியிருக்கு? அவன் சபிக்கப்பட்டவனாக போய்விட்டான். காரணம் என்ன? அவன் செஞ்சது அவருக்கு தெரியாதுன்னு நினச்சான். அவன் சொன்னான், நீ எங்கே போனான்னு கேட்டான். நான் எங்கேயும் போட, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா. எவ்வளோ ஏமாற்றிட்டான் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே காமிச்சார். நீ அந்த மனுஷனுக்கு பின்னாடி போனதை நான் பார்க்கலையா? அவன் போய் அங்கே பணம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவன் பார்த்துட்டான். ஆவியினால் தேவன் காமிச்சார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் உண்டு. அருமையானவர்களே, தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ரகசியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்முடைய இருதயத்தில் ஓடக்கூடிய சிந்தனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம யாரும் அறியாத இடத்துல என்ன செய்கிறோங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கார். அவன் ஏமாத்தான்னு நினச்சான், கடைசியில் என்ன ஏமாந்து போனான். எலியாவனிடத்தில் வேலைக்காரனாக இருந்த கைகளூருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்ததான எலியா தீர்க்கதரிசி ஆயிட்டான், பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அந்த எலிசாவினிடத்தில் இருந்த வேலைக்காரன் இன்னும் அதிகமாக வந்திருக்க முடியும். ஆனால் பண ஆசையினால், பொருள் ஆசையினால், கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறணும், அந்த ஆசையினால் அவன், ஐயோ பாவம், அவன் தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாக இருக்கல இருந்து கூட he was dismissed, rejected. அவன் ஜனங்களுக்கு முன்னாடியே வர முடியாதபடிக்கு பாவம் அவனுக்கு குஷ்டத்தை கொண்டு வந்து விட்டது. பி கேர்ஃபுல். பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நம்முடைய அந்தரங்களை பார்க்கிற தேவன் இவனிடத்தில் பொருள் ஆசை இல்லை என்று சொல்ல முடியுமா? இவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டு என்று சொல்ல முடியுமா? இவன் உத்தமன், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், இவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்ல முடியுமா? நான் சொல்லிடலாம், நீங்கள் சொல்லிடலாம் என்னை குறித்து. ஆனால் தேவன் என்னை குறித்து சொல்ல முடியுமா? உங்களை குறித்து சொல்ல முடியுமா? நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் பொருள் ஆசை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, மன்னிக்க முடியாத சுவாபம் இருக்கிறது. எனவே அதான் யோவான் 2:23-24 வாசிக்கிறோம், 25 வாசிக்கிறோம். மனிதர் உள்ளத்தில் இருப்பதே இயேசு அறிந்திருந்தபடினால யார் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். God is a consuming fire. அக்கினி போல, அக்கினிகிட்ட நெருங்கின என்ன செஞ்சிடும்? எல்லா அசுத்தத்தையும் சுட்டு எரிச்சிடும், பூச்சி புழு எல்லாம் செத்து போயிடும். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னால் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து நம்ம கவலைப்படுவோம். ஆண்டவரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரதர் என்ன நினைக்கிறாரு, அந்த சிஸ்டர் என்ன நினைக்கிறாங்க, லீவ் இட். தேவன் என்ன நினைக்கிறார்? ஆண்டவரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பவுல் அப்படி வாழ்ந்தார். அதனால சொன்னார், உங்களுடைய சாட்சியை பெறுறது எனக்கு ரொம்ப ஈஸி. என் மனசாட்சியை என்னை குற்றப்படுத்தலை, ஆனால் என்னை நியாய்ந்து இருக்கிறவர் கர்த்தர். பாருங்கள், நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்ம கொரிந்தியர் நிருபத்தில் 1 கொரிந்தியர் 4 3ஆம் வசனம் வாசிங்க. 3:4. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது
தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர். உங்களுடைய சாட்சியை பெறுவது எனக்கு ஈஸி. யாரெல்லாம் இப்போ மனிதர்களுடைய சாட்சியை பெறுவதற்கு, மூப்பர்களுடைய சாட்சியை பெறுவதற்கு நம்ம பிரயாசப்படுறோமோ அந்த சாட்சி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய சாட்சியை பெறுவதற்கு நம்ம பிரயாசப்படுறோம்னா, ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறீர், என் ரகசியத்தை பார்க்கிறீர், என் அந்தரங்கத்தை பார்க்கிறீர், என்னுடைய சிந்தனையை பார்க்கிறீர், என் நோக்கத்தை பார்க்கிறீர் அப்படின்னு அவருக்கு முன்பாக பயந்து வாழ்ந்தோம்னா தான் தேவனுடைய நற்சாட்சியை நம்ம பெற முடியும். இன்னொரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஏசா. ஏசாவை குறித்து தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் ஏசா யார்? யாக்கோபினுடைய சகோதரன். அவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு பாருங்க. எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16 வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அதோட நின்றா பரவாயில்ல. ஆனால் என்ன எழுதிக்கு தெரியுமா? சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. இங்கிலீஷ் எழுதியிருக்கு இம்மாரல் ஆர் காட்லெஸ் பர்சன் லைக் ஏசா. ஒருவேளை போஜனத்திற்காக வேசி கல்லனாகவும், அப்படின்னா ஒரே ஒரு நேரம் வேசித்தனம் பண்ணிக்கிறது. ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துணைவியாக இருக்கிறாள், அல்லது ஒரு புருஷன் மனைவிக்கு கணவனாக இருக்கிறான். ஒரே ஒரு வேளை, இங்கே என்ன அப்படி இருங்க, ஒரு வேளை போஜனத்திற்கு ஒரே ஒரு நேரம் சாப்பிட்றதுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது போல் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சமயம் ஒருவனோடு கூட அல்லது ஒருத்தியோடு கூட இருக்கிறதுக்காக நீங்கள் வேசித்தனம் பண்ணீங்கன்னா தேவன் என்ன சொல்வார்? யூ ஆர் அன் இம்மாரல் காட்லெஸ் பர்சன். சீர்கெட்டவன். ஒருவேளை இன்பத்திற்காக இப்படி பண்ணிட்டியே, ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டியே. இப்போ 1500க்கு ஓட்டை விற்கிறது மாதிரிக்க என் ஜீவனை கொடுத்து என்னுடைய ரத்தத்தை சிந்தி உனக்காக நான் சம்பாரித்து கொடுத்ததான இந்த ரட்சிப்பை ஒருவேளை இன்பத்திற்காக அற்ப சந்தோஷத்துக்காக விற்றுப்பட்டியே பாவி. அப்படி தானே சொல்லுவார் இல்லையா? ஒருவேளை உல்லாசமாக இருக்கிறதுக்காக, ஒருவேளை சாப்பிட்றதுக்காக திருடுறவங்க, ஒருவேளை உல்லாசமாக இருக்கிறதுக்காக வேசித்தனம் பண்ணுறவங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க, ஒருவேளை உல்லாசமாக இருக்கிறதுக்காக மதுபானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் திருடுறவன் எதுக்காக திருடுறான்? ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த திருட்டு வேலையை செஞ்சுட்டு அந்த பணத்தை வச்சு அந்த நகையை வச்சு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஸோ பாவம் செய்கிறவர்கள் அற்ப சந்தோஷத்துக்காக வெளியேற பெற்றதான ரட்சிப்பை இழந்து போகும் பொழுது தேவன் என்ன சொல்வார்? யூ ஆர் அ காட்லெஸ் பர்சன், யூ ஆர் அ இம்மாரல் பர்சன். நம்மை குறித்து அப்படி சொல்வது நமக்கு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு வேளை இன்பத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக உன்னுடைய கண்களில் இச்சிக்கிறதும், உன் இருதயத்தில் நீ கற்பனையில் பாவம் செய்கிறதும் சரியா? யோசிச்சுப்பார் அப்படின்னு தேவன் கேட்குறார். ஜட்ஜ் அவர் செல்ஸ். நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இதெல்லாம் நம்மளை குற்றப்படுத்திருக்கா? எல்லாருமையானவர்களே, இப்பொழுதாவது மனம் திரும்புவோம். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உண்மையாக நிற்க முடியும். சபைக்கு போகலாம், கைதட்டலாம், பாட்டு படிக்கலாம், இந்த ஏசா சொல்லிக்கலாம், நான் யாருடைய மகன்? ஈசாக்கினுடைய மகன் சொல்லிக்கலாம்ல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னார், ஏசாவின் தேவன் சொல்லலையே. அப்போ தேவனுடைய அங்கீகாரத்தை அவன் இழந்து போய்விட்டானே. மூத்தவன் தானே ஏசா, அவன் பேரை தானே சொல்லியிருக்கணும். இளையவன் எவ்வளவோ எத்தனை நாவெலாம் இருந்தானே, ஆனால் கடைசியில் தேவ பிரபுன்னு அல்லவா பேர் வாங்கிட்டான். அவனை தேவன் உடைச்சார், உருவாக்கினார். பைபிள் எழுதியிருக்கு, 2 பேர் இருந்தாங்க. மூத்தவனை விட்டுட்டு இளையவனை நான் நேசிக்கிறேன், மூத்தவனை புறக்கணித்தேன் தேவன் சொன்னார்ன்றதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறாரு. மூத்தவனை எப்படி புறக்கணித்தார் தெரியுமா? அவருக்கு எந்த தீமையும் தேவன் செய்யவே இல்லைங்க. நீங்கள் முழு வேதத்தை படித்து பாருங்கள். ஏசாவினுடைய வழி வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு எந்த தீமையும் தேவன் செய்யவே இல்லை. தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை சிட்சிக்கவே இல்லை, கண்டுக்கிடவே இல்லை. அவ்வளோதான். பைபிள் எழுதி தெரியுமா?
டு ஸ்பேர் த ராட் இஸ் டு ஸ்பாயில் த சைல்ட். தன் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஒரு மனிதனை தேவன் நேசித்தால் அதுக்கு அடையாளம் என்னன்னா, அவனை சிட்சிப்பார். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சிட்சை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா, தேவன் யாக்கோபு எப்படி அப்படி தேவ பிரபுவை மாத்திட்டான். அவன் எத்தன், அவன் திருடன். ஏசா முதல்ல திருடல். அவன் இப்போ நல்லவனாக இருந்த ஏசா இப்பொழுது கெட்டவனாக மாறிட்டான். காட்லெஸ் பர்சன். எதை வேல்யூ பண்ணணுமோ அதை வேல்யூ பண்ண தெரியல. சேஷபுத்திர பாகம்ங்கிறது வாரிசு அடிப்படையில் வரும்போது மூத்த மகனுக்கு சொத்தில் 2 பங்கு. அந்த குடும்பத்திற்கு தகப்பனுக்கு அடுத்து அவன் தான் தலைவன். தகப்பன் செய்ய வேண்டிய கடமையில் செய்ய வேண்டிய பொறுப்பு. அதை அவன் சர்வசாதாரணமாக பாயத்தங்குழுக்கு எழுதி கொடுத்துட்டான்னு என்ன சொல்லிட்டான். எடுத்துக்க, அந்த காலத்தில் பத்திரம்லாம் கிடையாது, எடுத்துக்க அப்படின்ட்டான். ஸோ அதனுடைய வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியல. யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் யுவர் ஃபாதர். உன்னுடைய அப்பாவை நீ தான் அடுத்து குடும்ப தலைவனாக வாரிசாக நீ ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை நீ விட்டு கொடுத்துட்டான் அவன் ஈஸியாக. எதுக்காக? ஒரு வேளை சோத்துக்காக. நீங்கள் எத்தனை பேர் ஒரு வேளை வேசித்தனம் பண்ணி இந்த ரட்சிப்பை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க? ஒரே ஒரு தரம் கொஞ்ச நேரம் அப்படி உல்லாசமாக இருக்கிறதுக்காக. பின்னாடி அவன் எவ்வளவோ அழுதான், கண்ணீர் விட்டான். நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னா அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு படிச்சு பாருங்க. அவனுக்கு கண்ணீர் விட்டு கதறியும் பாருங்க. 17வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். போதும். சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு நான் வாசி காமிக்கிறேன்னா, தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார், அந்தரங்கங்களையும் அறிந்திருக்கிறார். அவர்கள் எதை முக்கியப்படுத்துகிறாங்க? கேயாசி எதை முக்கியப்படுத்தினார்? எலிசா எதை முக்கியப்படுத்தினார்? நோவா எதை முக்கியப்படுத்தினார்? வாட் ஆர் யூ வேல்யூயிங் இன் யுவர் லைஃப்? எது உனக்கு விளையாடப்பட்டது? இந்த உலகத்தில் பணம் முக்கியமா, அல்லது உல்லாசமான வாழ்க்கை உனக்கு முக்கியமா? எதை நீ வேல்யூ பண்ணுற? தேவன் உன்னை பார்க்குறாங்கிற உணர்வு உனக்கு இருக்குதா? அதான் தேவன் கேட்குறார். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம புதிய ஏற்பாட்டில் சில நபர்களை நம்ம பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்க. 19. புதிய ஏற்பாட்டில் முதல்ல ஒரு மனுஷனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, யோசேப்பு இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பு தகப்பனாக இருந்த யோசேப்பு மரியாளுக்கு புருஷனாக இருக்கும்படி நியமிக்கப்பட்டார். நிச்சயார்த்தம் பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்னும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ. நமக்கு தெரியும் நிச்சயார்த்தம்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு கணவன் மனைவின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கிறோம். அப்புறம் சில காலங்கள் கழித்து தான் அப்புறம் அவங்கள சேர்ந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு சேர்ந்து வாழ வைக்கிறோம். தட் இஸ் கால்டு பெட்ரோத்தல். சரி, இப்போ அப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிச்சயம் பண்ண நாளில் அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவன் நீதிமான். அவனை குறித்த அடைமொழி என்ன எழுதியிருக்கு பாருங்க, நீதிமான். நீதிமான் என்ன, ஏன் நீதிமான் சொல்லியிருக்கு பாருங்க. அவள் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் 2 பேரும் சேர்ந்து வாழலை, நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனால் அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்? எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே, ஹவு ஷி குட் பிகம் பிரெக்னன்ட், எப்படி அவள் இப்பொழுது கர்ப்பவதி ஆனால் என்ற சந்தேகம் வருகிறது. அவனுக்கு முன்னாடி இப்பொழுது 2 ஆப்ஷன் இருக்குது. பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களில் முடி 1, மூப்பர்கள்ட்ட போய் அவன் ரிப்போர்ட் பண்ணால் அவளுக்கு கல்லால் எறிந்து அவளை கொல்ல வேண்டும். அதுதான் அங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ளதான நீதி. இல்லைன்னா அவன் என்ன செய்யலான்னா, ரகசியமாக அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தள்ளி விட்டுட்டு, அதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாமல் விட்டுட்டு அவன் ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டா சரி, யாருக்கும் தெரியாது. இதுதான் ரகசியமாக தள்ளி விடுகிறது. there are 2 ஆப்ஷன்ஸ் ஒன்லி. இப்போ இவன் நீதிமானாக இருந்தபடினால எல்லாருக்கும் முன்னாடி போய் சொல்லி அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு அசிங்கத்தை உண்டு பண்ண வேண்டாம். பேசாமல் இவனை ரகசியமாக தள்ளி விட்டுட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். டு தேட் எக்ஸ்டென்ட் ஹி வாஸ் அ ரைட்டியஸ் மேன். அவன் இன்னொருவர் தனக்கு துரோகம் பண்ணினதாக நினைத்தாலும் கூட அவர்களை அசிங்கப்படுத்த விரும்பாமல், அவமானப்படுத்த விரும்பாமல் அவன் நீதிமானாக இருந்தபடினால சரி பரவாயில்ல அப்படின்னு. இது ஒரு ரைட்டியஸ் ஆட்டிடியூட். மற்றவங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம், இன்னொரு செஞ்ச தப்பை காட்டி கொடுத்து அவமானப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தான். ஆனால் தேவன் இப்படிப்பட்டதான நீதிமான் அப்படிங்கிறனால அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, எப்பா
நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்பட வேண்டாம். அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியாகிய தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு அவருக்கு சொப்பனத்தில் தான் சொல்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள் 20ஆம் வசனத்தில், ஏன்னா இப்படி உத்தமர்களாக இருக்கிறவர்களை தேவன் பாவத்தில் விழாதபடி காக்கிறார். நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம். யூதா 24ஆம் வசனத்தில், வலுவாதபடி காக்க வல்லவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அபிமெலேக்கு வந்து சாராளை தூக்கி வச்சிருக்கும்போது அவன் தரிசனத்தில் தேவன் தோன்றி என்ன சொல்கிறான்னா, அவள் ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி, அவளை தொட்டால் நீ வான் பண்ணுறாரு. அவன் சொல்கிறான், ஐயோ எனக்கு மனைவினே எனக்கு தெரியாது, அவன் சகோதரின்ல சொன்னான், உத்தம இருதயத்தோடு நான் இதை செஞ்சேன், என்னை தண்டிப்பீரோ அப்படின்னு கேட்க. நீ உத்தம இருதயத்தோடு செய்தா என்று எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை இப்போ என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு, அவன் வந்து அவிசுவாசி, அவனுக்கு கூட அவன் உத்தம இருதயத்தோடு செய்தபடினால தேவன் அவனுக்கு எச்சரிக்கிறார். அப்போ அதே மாதிரி தான் இந்த நீதிமானாகிய இந்த யோசேப்புக்கிட்ட தேவன் எச்சரிக்கிறார், கனவுல தான் எச்சரிக்கிறார். பாருங்கள் 20ஆம் வசனம், The angel of the Lord appeared to him in a dream. வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொன்னார். ஓகே சரி, இப்போ 25ஆம் வசனம் வாசிங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இங்கிலீஷில் எழுதியிருக்கு 25ல், பட் kept her a virgin until she gave birth to a son. எவ்வளோ நீதிமான் பார்த்தீங்களா? அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும், அவனை பொறுத்த வரைக்கும் அவள் கன்னியாகவே இருந்தாள். she never be with her. அவளோடு கூட சேர்ந்து அவன் குடும்பம் நடத்தவே இல்லை. அவளை குறித்து அங்கே மரியாதை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். மரியாதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 1:27-28 வாசிங்க. லூக்கா 1:27-28. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம், எ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கார் அப்படின்னாக்கா, கபிரியேல் தூதனானவர் அனுப்பப்பட்டார். எங்கே? எ சிட்டி இன் கலிலி, ஒரு கலிலேயாவில் உள்ளதான ஒரு நாசரேத்துங்கிற ஒரு சின்ன ஊர் தான், அது சிட்டின்னு போட்டிருக்கு, கால்டு நாசரேத், டு எ வெர்ஜின். என்ன எழுதியிருக்கு பாருங்க, என்ன சொல்கிறாரு, கன்னி. இது நம்ம வந்து யாராவது சொல்லணும்னா கல்யாணம் ஆகாதவங்களெல்லாம் கண்ணின்றுவோம், ஞானசாரம் எடுத்தவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஞானசாரம் எடுத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ நான் சில இடங்களில் கேட்டிருக்கேன், கல்யாணத்துக்கு ஏதாவது ப்ரொஃபைல் வரும்போது கேட்டோம்னாக்கா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா அப்படின்னா, நான் ஞானசாரம் எடுத்துட்டேன். நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களாட்டா, நான் அந்நிய பாஷை பேசுவேன். அதுதான் அவங்களுக்கு அடையாளம்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ணின்னு யாரை சொல்லுவோம், கல்யாணம் ஆகலை, பிள்ளை எதுவும் பிறக்கலை அப்படின்னு நம்ம கண்ணின்றுவோம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி சொல்ல மாட்டார். தேவன் இருதயங்களையும் அந்தரங்களையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் வந்து ஒருத்தரை கண்ணின்னு சொன்னால், நீ வேசியாக இருந்துட்டு கூட கண்ணின்னு பேர் வாங்கிடலாம், அடுத்தவங்களுக்கு தெரியாதனால. நீ விபச்சாரியாக இருந்துட்டு கூட கண்ணின்னு பேர் வாங்கிடலாம், கல்யாணம் ஆகாதனால. பட் தேவன் அப்படி சொல்ல மாட்டார். தேவன் வந்து உள்ளும் புறமும் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஒருத்தரை கண்ணினா அவங்க கண்ணி தான், அவங்க அப்பளுக்கு இல்லாத கண்ணி. அதனால தான் ஒரு பெண்ணுக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன்னு போடாமல் ஒரு கன்னிக்கு நியமிக்கப்பட்டிருந்து எழுதியிருக்கு. ஸோ வாட் அ கிரேட் விட்னஸ் பாருங்கள். தேவனே ஒரு சாட்சி சொல்கிறார், யோசேப்பு நீதிமான், மரியாள் ஒரு கன்னி. நீங்கள் எந்த கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, தேவன் வந்து தன்னுடைய குமாரனுக்கு இந்த பூமியில் அவரை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் வேணும் என்று நினைக்கும் போது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொட்டிருக்கு. அவர் ஒரு குக்கிராமத்தில் ஒரு நாசிரியர், ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பெரிய தலைவர்கள் வந்து ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவர் சொன்னால், இந்த ஊரில் பிறந்தவரா அப்படின்னு கேட்போம், ஆச்சரியம். ஏன்னா அது ஒரு குக்கிராமமாக இருக்கும். அப்படி தான் நாசிரியத்தூரிலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெண், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருந்ததான ஒரு பெண். ஆனால் அவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற அபிப்பிராயம் என்னவென்றால், கன்னி. காணிக்கை போட வந்த பெண்களிடத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இவ்வளோ தனக்கு உண்டான இருக்கிற எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அவள் எவ்வளோ வச்சுருந்தா எவ்வளோ போடுறாங்கிற தேவன் பார்க்குறாரு, ஆண்டவர் பாருங்கள். மற்ற எல்லாருக்கும் என்ன தெரியும், இவள் கொஞ்சம் போட்டாலும் தான் தெரியும், ஏதோ போட்டால் கொஞ்சம் போட்டாலும் தெரியும். ஆனால் ஏசு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாளுங்கிற. ஏன்னா ஹி நோஸ் எவ்ரிதிங்.
நாமெல்லாம் காணிக்க விடும்போது தேவன் இவனிடத்துல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு போடுறான் தேவன் பார்க்குறாரு. நமக்கு தெரியுமா? யார் போட்டானே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து பார்க்குறார். காணிக்க பெட்டியில் எல்லாரும் போடுறவங்க எந்த ஸ்பிரிட்டில் போடுறாங்க, அப்படி எள்ளி அரைச்சி அப்படியே நிறைய பந்தா பண்ணிக்கிட்டு நிறைய போடுறவங்க. நம்ம இங்கேயெல்லாம் தெரியாது உங்களுக்கு. சில பெந்தகோஸ்தே சபை, ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் முதல் முறையாக. நிறைய பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போயிருக்கேன். அதில் இந்த வாசலுக்கு முன்னாடி இந்த இப்படி ஸ்பீக்கர் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டூலை வச்சு அதில் நல்லா வெள்ளை துணியை போட்டு அழகாக ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இங்கே ஆஃபரிங் பாக்ஸ் எங்கே இருக்குது, எங்கேயாவது இருக்குது. நீங்கள் வேணும்னா தான் போய் போடுவீங்க, அது யார் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி வச்சுருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு பத்திரிகை நடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையில் எப்படியாவது ஒரு 2-3 இடத்துலையாவது இருக்கும், கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், இங்கே அக்கௌண்ட் நம்பர் இது, எங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஜிபே பண்ணலாம், நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடலாம், நீங்கள் செக் அனுப்பலாம், இதெல்லாம் போடுவாங்க. அந்த பத்திரிகை நடத்துகிறதே மெயின் அதுக்கு தான். நிறைய பேர் போய் விளம்பரம் போய் அவங்க காணிக்க அனுப்புறது. தேவன் வந்து ஒவ்வொரு மனிதனையும் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு எவ்வளவு இருக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை என்ன, அவங்க வந்து கண்ணியாக இருக்கிறாங்களா, நீதிமானாக இருக்கிறாங்களா பார்த்து தான் தேவன் வந்து யோசேப்பையும் மரியாளையும் தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு வசதியானவர்களை தேடவில்லை. அப்படி தேடி இருந்தால் கிடச்சிருப்பாங்க. தேவன் வந்து கண்ணியாக இருக்கிறவள் யார், கற்புள்ளவர்கள் யார். அதே மாதிரிக்கு பாருங்கள், எலிசபெத்தை குறித்து எழுதியிருக்கு. அதாவது யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு தெரியும். அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு கூட தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்தார்னு பாருங்கள். 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட. யார் இருவரும்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எலிசபெத்தும் சகரியாவும். சரி, 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் தேவனிட்ட சகல கட்டளையின்படி தே போத், ஆணு பெண்ணு 2 பேருமே இன் த சைட் ஆஃப் காட், தேவனுடைய பார்வையில் வாக்கிங் பிளேம்லெஸ்லி இன் ஆல் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட், தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய கண் எப்படி பார்க்க பாருங்க. தீர்க்கதரிசியாக யோவான் அங்கே பிறக்கிறார். யோவானை குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். இந்த யோவான் அல்ல, சுவிசேஷத்தை எழுதின யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர், சீஷன். இந்த ஸ்நானகன், யோவான் ஸ்நானகன், அவரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு ஆண்டவரே சொல்றார், பசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாக. அவனை குறித்து என்ன பேர்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. He was a lamp burning and shining. எரியாமல் பிரகாசிக்கிற விளக்காக இருக்க நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. எனக்கு ஒரு பேர் வரணும், பந்தா இருக்கணும், ஆனால் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். He was working secretly. அவன் உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு விளக்கு பிரகாசிக்கணும்னா அந்த திரி எரிய 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 எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மெழுகுவர்த்தியை கற்பனை பண்ணி பாருங்கள். அது எரிய எரிய மற்றவங்களுக்கு பிரகாசம் கொடுக்க கொடுக்க இட் இஸ் கோயிங் டவுன் 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 டவுன். ஒரு நாள் வந்து மெழுகுவர்த்தி எல்லாம் போயிடும். அது வந்து ஆவியாக போய்கிட்டே இருக்கும், வேப்பர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படித்தான் எரிந்தால் தான் பிரகாசிக்க முடியும். நாம் எல்லாருமே வந்து நான் நோகாமல் நொங்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, நோகாமல். நொங்கு பனைமரத்தில் இருக்குது, அது பிடுங்கணும்னா மேலே ஏறி தான் ஆகணும். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கோ, நான் மேலே ஏறக்கூடாது, எனக்கு நொங்கு வேணும். அதே மாதிரி தான் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் சபையில் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், எனக்கு ஒரு பந்தா வேணும், ஒரு பெயர் வேணும். நம்ம சபையில் உள்ளவங்களெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடாங்க. நான் எப்போ நினச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். எள்ளுனா எண்ணெய். இந்த வாரத்தில் எத்தனையோ வேலை நடந்திருக்கு, வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஏதாவது வேலைகள் வந்துடுது, சொன்ன உடனே வந்து செய்கிறதுக்கு நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவ்வளவு இதாக இருப்பாங்க. நான் உண்மையிலே இன்றைக்கெல்லாம் 4:45 வந்து ஒரு பிரதர் பெல் அடிக்கிறார். இங்கே எல்லாவங்களாம் மேலே தூங்கிட்டாங்க. 4:45 வெளியே மற்ற ஊர்களெல்லாம் 7 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பாங்க. இங்கே 7 மணிக்கு சமையல் முடிஞ்சிருது. 8 மணிக்கே மத்தியான சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, நல்லா சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்குறாங்க. தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இது மாதிரியான ஒரு சாட்சியை உங்களை தனிப்பட்ட விதத்தில் தேவன் சொல்லும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். எரிந்தான், பிரகாசித்தான். அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சின்ன வயசுலேயே தாய் தகப்பன் இறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே லூக்கா 1:6 வாசிக்கிறோம். அவர் 2 பேருமே முதிர் வயதாக இருந்தாங்க அவர் பிறக்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பிள்ளை இல்லை. அவர் பிறந்த முன்னாடி அவங்க சீக்கிரமே இறந்துருப்பாங்க. இறந்த முன்னாடி அவனுக்கு கேர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை.
அப்போ உண்மையிலேயே வந்து மரியாளுக்கு சொந்தக்கார அம்மா தான் அந்த எலிசபெத் அம்மா. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அவங்க வீட்டில் மலை பிரதேசத்தில் போய் தங்கியிருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. இல்லை, மலை பிரதேசத்தில் இருந்ததான யோவான் வந்து என்ன வழி இல்லையோ தெரியல, வனாந்தரத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவரை குறித்து எசாயா 40 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். அவரே யோவான்ட்டே கேட்டாங்க, யோவான் சுவிசேஷம் அதில் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நீ யார் அப்படின்னு கேட்டால், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம்னு ஏசாயா சொன்னார், நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்தளவுக்கு அவர் வனாந்தரத்தில் ஏன் வனாந்தரத்துக்கு போனார்? மலை பிரதேசத்தில் தானே அந்த அம்மா போய் எலிசபெத் அம்மா கூட தங்கியிருந்தாங்க. அப்போ அங்கே கேட்குறதுக்கு ஆள்ல என்னமோ தெரியல, இவர் வனாந்தரத்தில் போய் கூப்பிடுறாரு. அங்கே எழுதியிருக்கு ஓல் எருசலேம் வென்ட் தேர்னு எழுதி. இவர் இப்போ பாருங்கள், நம்மெல்லாம் ஊர் ஊராக போய் கூட்டம் போட்டுக்கிட்டு தர்றான். ஆனால் இவர் வனாந்தரத்துக்கிட்டு கத்துறாரு, ஊர் ஊராக அங்கே போகுது. என்ன ஐயா அது? சமதளத்தில் வந்து 1000 அடி போர் போடுறோம், தண்ணி வர மாட்டேங்குது. 1000 அடி உயரமுள்ள மலையில் போய் பார்த்தா ஊத்தெடுத்து தண்ணி வருது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பள்ளத்தாக்கை தண்ணீர் தடாகமாக மாற்றக்கூடிய தேவன். தண்ணி வேணும் ஜனங்களுக்கு. நாம் வந்து இப்போ 200 பேர் குடிக்கணும்னா 200 அடி ஆழத்தில் ஒரு போர் போட்டு வச்சுருக்கோம். இங்கே இன்னும் ஒரு கிணறு வேறு வச்சுருக்கோம், ஸ்டெப்னி மாதிரிக்கே, கரண்ட் இல்லைன்னா அள்ளுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ஜனங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணிக்கு பஞ்சம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அன்னைக்கு எத்தனை பேர் போனாங்க? ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? 6 லட்சம். அப்போ அவங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா எத்தனை லட்சமோ தெரியல. இத்தனை லட்சமும் கடந்து போனால் உங்கள் ஊர் வழியாக நாங்கள் வர்றோம்னா அவன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் எங்கள் ஊர் வழியாக வந்துடாதேங்கிறேன். ஏன்னா இது ஒரு வெட்டுக்கிளி மாதிரிக்க போனால் ஸ்வீட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ ஒரு 15 லட்சம் பேர் நம்ம ஊரில் நம்ம இந்த இப்போ மாந்தாளிக்கு அம்மாயில் உண்டி விடுறோம்னு வச்சுங்க, 15 லட்சம் பேர் ஆளுக்கு 1 லிட்டர் தண்ணி குடித்தா என்ன ஆகும்? விவசாயம் அவுட்டு இல்லையா? அட நான் குடிக்கிறதுக்கு தாயா தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ நீ குடிச்சேன்னா எனக்கு விவசாயமே பண்ண முடியாதுடா. 15 லட்சம் பேர் 1 லிட்டர் தண்ணி குடித்தான்னா 15 லிட்டர் காலி, 15 லட்சம் லிட்டர் காலி. என்ன ஆகும்? இப்படி தான் அன்றைக்கி இருந்த நிலைமை. இத்தனை பேருக்கு இப்போ தண்ணி வேணும். எவ்வளவு ஆழம் கிணறு வெட்டினாலும் முடியாது, அது எத்தனை நாள் வெட்டுறது? தேவன் சொல்கிறார், போய் மலையை பார்த்து மலையில் போய் ஒரு அடி அடிங்கிறார். ஒரு நேரம் அடிக்க சொன்னார், ஒரு நேரம் பேச சொன்னார், தண்ணி பொத்துக்கிட்டு வருது. என்னையா அது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசம் நமக்கு இல்லாதனால, அசாத்தியமான காரியங்களை நம்புறதுக்கு நம்மளுக்கு முடியாதனால நிறைய நேரங்களில் பொய் சொல்லிடும். தேவன் நம்மோடு கூட இல்லைன்னா நம்மளால் முடியாத அருமையானவர்களே. பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாறையாக இருக்கிறாய், மத்தேயு 16:18. பீட்டர்னா பெத்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெத்ராஸ்னா பாறைன்னு அர்த்தம். அதனால தான் தெலுங்கில் வந்து பைபிளில் தெலுங்கு சொல்ல கையாண்டு ராயப்பர்னு ஆர்சியில் எழுதியிருக்கோம். ராயினா பாறைன்னு அர்த்தம். ராயினா என்னது? கல், பாறை. அப்போ பாறையப்பர்னு சொல்ல முடியாது. தமிழில் பேதுருன்னு இங்கிலீஷில் நம்ம மொழிபெயர்ப்பில் இருக்குது. பாறையப்பர்னு சொல்ல முடியாதனால ராயப்பர்னு சொல்லிட்டாங்க. ராயினா தெலுங்கில் வந்து பாறைன்னு அர்த்தமா. சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்லணும்னா, அந்த விசுவாசத்தில் அவர் கல் பாறை மாதிரி இருக்கப்பா, உன் மேலே என் சபையை கட்ட போகிறேன்னு சொன்னால் அந்த பேதுருவே தேவனுடைய கிருபை இல்லைனாக்கும் விலை வளர்த்து போய் பொம்பளையிட்டெல்லாம் போய் ஐயோ அவனை எனக்கு தெரியவே தெரியாது என்னை ஆளை விட்டுக்கிட்டார். வீராவசம் பேசினவர். தேவன் நம்மோடு கூட இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம வந்து உண்மையாக வாழன்னு நினச்சா தேவன் நமக்கு உதவி செய்வராக இருக்கா? தேவன் நீதிமான்களோட இருக்கிறாரே. பாருங்க, நான் சொன்னேன் அபிமெலேக்கு வந்து அவர் அவிசுவாசி, அவன் தேவனே அறியாதவன். சாராளுக்காக ஆபிரகாமுக்காக தேவன் அந்த அபிமெலேக்க போய் அவளை தொடாதபடி காப்பாற்றுக்கிறார். நம்மளுக்கு செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். யோசேப்பு வந்து ஒரு நீதிமானா வாழ விரும்பினா அவர். ஆனால் யோசேப்பு வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் வந்து சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுகிறார். நம்மகிட்ட பேச முடியுமா? முடியாதா? அப்போ நாம் நீதிமான வாழன்னு நினச்சோம்னா தேவன் நம் பட்சத்தில் இருப்பார், நம்மோடு பேசுவார், நம்ம மாற்றுவார். இப்போ என்னென்னா, நீங்கள் 100க்கு 100 வாங்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை ஜஸ்ட் 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போகணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம அழைத்த தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் ரோமர் 8:29 வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய விருப்பம் வந்து பாஸ் பண்ணால் போதும், பரலோகம் போனால் போதும். இன்றைக்கி சொல்லப்படுற சுவிசேஷமே பரலோகம் போனால் போதும். கள்ள உபதேசம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கோ, கள்ள உபதேசங்கிறது வந்து தவறான உபதேசம் சொல்லணும். தட்ஸ் கரெக்ட், தவறான உபதேசம் இருக்குது. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா? நீங்கள் கள்ள நோட்டுன்னு சொல்கிறோம்ல, நல்ல நோட்டுலேயே ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகி இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகலன்னு அது என்ன நோட்டு? அது செல்லுமா செல்லாதா? செல்லாத நோட்டு, சரிதானே? செல்லாத நோட்டு அது கள்ள நோட்டோ நல்ல நோட்டோ, செல்லாத நோட்டுன்னு அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரிக்க ஒரு பக்கம் நல்லா பிரிண்ட் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சரியா இல்லை பிரிண்ட்டு.
சும்மா வந்து வாசிக்க முடியல, அப்படி இருக்குது. அதுவும் என்ன தான், செல்லாத நோட்டு தான். ஓகே, இப்போ இந்த கள்ள உபதேசத்தையும் இப்படி தான் நம்ம பார்க்கணும். எப்படி தெரியுமா? தேவன் வந்து மத்தேயு 19:6 எழுதியிருக்கார், தேவன் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். தேவன் பைபிளில் 2 இணைச்சி வச்சிருக்க வசனத்தை. மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவரே எனக்கு மன்னிங்கன்னு மட்டும் கேட்குறோம். ஆனால் தேவன் அதோட இன்னொன்று இணைச்சி வச்சிருக்காரு. அது என்ன? மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நான் ஒரு வாரம் சமயத்தில் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரி வந்து, பிரதர் படுத்தா எனக்கு மூச்சு திணறல் இருக்குது, தூங்க முடியல, எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களே, யாராவது மன்னிக்காமல் இருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் தம்பியை என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன் அவங்க தம்பியை மன்னிக்க முடியலண்ணே? அவன் திருடிட்டு வந்து என் வீட்டில் தங்கி இருந்து போலீஸ்காரங்கிட்ட காசை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிவிட்டேன், என்னை வந்து பிடிக்க வேண்டாங்க என்ன. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நீ தான் பணத்தை கட்டணும்ட்டாங்க. அவன் பொய் சொல்லி அவன் எங்கே செலவழிச்சானோ என்கிட்ட கொடுத்தோம்னு சொல்லிவிட்டேன். என் வீட்டில் வந்து தங்கி இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பலன்னு போய் அவனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னை நீ தான் பணத்தை கட்டணும்ட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு கட்டிட்டு வந்தோம். அவன்கிட்ட நான் பேசவே முடியாது, அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும்னாங்க. நியாயம்தான், அவர் இன்றைக்கும் திருடிக்கிட்டு தான் தர்றாராம். சரி, நான் சொன்னேன், நீங்கள் அவர் வீட்டில் ஏற்றுக்கிற வேண்டாம், ஆனால் உங்கள் இருதயத்திலேயாவது அவரை மன்னிச்சிருங்க, அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை கேட்பார் அப்படின்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் மன்னிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா பைபிள் என்ன எழுதியிருக்கு? மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? ஏன் பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே? அவன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். பிரிக்கிறோம். என்ன செய்கிறோம்? தேவன் இணைத்து வச்சதை பிரிக்கிறோம். ஆணும் பெண்ணையும் தேவன் இணைச்சு வச்சாரு, அப்போ தான் குடும்ப விருத்தி ஆகும். ப்ரோக்ரியேஷன், இட் இஸ் காட்ஸ் பிளான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் சொல்கிறாரு, ஆணையும் பெண்ணையும் நான் இணைச்சி வச்சுருக்கேன், நீ பிரிக்காத. பிரிச்சேன்னா அவ்வளோதான், அது குடும்பம் கிடையாது. அதே மாதிரி தான் 2 வார்த்தையை சேர்த்து வச்சுருக்கேன். இரக்கமுள்ளவர்களுக்கு தான் இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, மன்னிக்கிறவனுக்கு தான் மன்னிப்பு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னு எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் மனம் திரும்புங்கள்னு பிரசங்கிறவங்க இல்லை. அப்படியே பிரசங்கம் பண்ணாலும் விசுவாசிக்கிறத மட்டும் கொஞ்சம் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. தேவன் நல்லவர் வல்லவர். ஏயா ஏசு நல்லவர்னு போதும் விடியா, நீ நல்லவனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பைபிள் என்ன எழுதியிருக்கு? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் சேர்த்தே வச்சிருக்கார் தேவன். தேவன் பரிசுத்தர், நீனும் பரிசுத்தராயிரு. தேவன் அப்பான்னு சொன்னீங்கன்னா பிள்ளை நீயும் யோக்கியனாயிரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே எனக்கு மன்னிச்சிருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் கொடுங்க. அட்டைக்கு 4 பிள்ளையா, 4 பிள்ளைக்கும் ஒரே பேர். எங்கேயாவது நம்ம அப்பமா எனக்கு தெரியும் ஒரு ஊரில் பேர் வச்சுருக்காங்க, 2 பிள்ளைகளுக்கும் ஒரே பேர், யோவான். ஒருத்தர் சின்ன யோவான், ஒருத்தர் பெரிய யோவான் வச்சுட்டாங்க. அப்புறம் அட்டைக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைக்கு என்ன பேர்? தா 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 தா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நாங்கள்லாம் அப்படி இல்லை பிரதர். நீங்கள் வாங்குறதுல சந்தோஷப்படுறீங்களா, கொடுக்குறதுல சந்தோஷப்படுறீங்களா? பைபிள் என்ன எழுதியிருக்கு? ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 20:35 என்ன சொன்னார்? வாங்குறதை பார்க்கலும் சேர்த்தே வச்சிருக்காரு ஆண்டவர். நம்ம எப்படி இருக்கிறோம்? வாங்குறதுல சந்தோஷமா, கொடுக்கறதுல சந்தோஷமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கொடுக்கறதுல சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்னும் வாங்குறதுல தான் சந்தோஷம். ஏங்க, ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் வாங்குறவங்க கூட 1000 ரூபா இலவசமாக கிடைச்சா சந்தோஷப்பட தான் செய்யும். அவன் ஒரு சாப்பாடு வாங்கி போட்டானா அதுக்கு ஒன்று செஞ்சிருவான், அவனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தானா அதுக்கு ஒன்று செய்வான். ஏதாவது ஒன்று வாங்கணும். நம்முடைய மாம்சத்திலே ஊறி போனது. நோ, ஐ வில் கிவ். எனக்கு வாங்குறதுல சந்தோஷம் இல்லாமல் கொடுக்கறதுல அங்கே சந்தோஷம். நீங்கள் கொடுத்த அந்த சந்தோஷத்தை அனுபவித்து பார்த்தோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரியல் ஹாப்பினஸ். அதுதான் உலக மனுஷன் ஒருத்தர் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். நமக்கு என்னன்னாக்கா வாங்கும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் நம்ம ஆண்டவரை பார்க்கலங்க. ஆண்டவர் உண்மையாக என்ன சொன்னார்னா, கொடுக்கறது தான் சந்தோஷம். சம்திங் ஐ ஹாவ் டு கிவ், வாட் எவர் ஹி கேவ் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார், அவருடைய மதிப்பை கொடுத்தார், அவர் மேலே மகிமையெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்துட்டார். அந்த தியாக புருஷனாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம சொல்லிட்டு நாம் கொடுக்கறதுல கஞ்ச கருப்பட்டியில் இருந்தோம்னு சொன்னால், கஞ்சாமூட்டியில் இருந்தோம்னா எப்படி இருப்போம்? நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் நல்லவர், நீங்கள் தான் வல்லவர். அந்த மனுஷன் சொன்னது போலயே, நான் நல்லவர் தாப்பா, நீ நல்லவனாக இருக்கியாப்பா, உனக்கு ஜீவனை எது கொடுத்தேன்? நீ என்னை நல்லவர்னு ரேடியோ பாடுறதுக்காக கொடுத்தேன்? நீ நல்லவனாக இருக்கணுங்கிறக்கா கொடுத்தேன், இருக்கிறியா? நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு நல்ல சாட்சி கொடுப்பாரா? இதான் நான் சொல்கிறேன். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், நாம் இப்போ யோவானை குறித்து நம்ம பார்த்தோம்.
மரியாளை குறித்து பார்த்தோம், எலிசபெத் சகரியா குறித்து பார்த்தோம், இயேசு ஆண்டவரை குறித்து பார்த்தோம். பவுலை குறித்து என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கலாத்தியர் 6:17 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. கலாத்தியர் அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு அவரு? He is a chosen vessel of mine. நான் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக, யாராருக்கு? ராஜாக்களுக்கும் புறஜாதியாருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். He is a chosen vessel. நான் தெரிந்து கொண்டேங்கிறாரு. நான் தெரிந்து கொண்டேன். ஏன் அவனை போய் தெரிந்து கொண்டார்? அவன் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் விரோதமாக போய் அவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்து கொண்டு ஜெயிலில் போட்ட மனுஷன். அவன் உண்மையிலேயே அறியாமல் செய்தான். அவன் நல்லது செய்கிறேன், சரியாக செய்கிறேன்னு நினச்சான். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டம் நினச்சி தான் அவன் செஞ்சான். அறியாமையினால் செய்கிறவர்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். நான் முதல்ல 2 உதாரணம் சொன்னேன். அபிமெலேக்கு சொன்னேன், யோசேப்பை சொன்னேன். இந்த மனுஷனும் அறியாமையினால தான் செஞ்சான். தேவனுக்காக நான் ஊழியம் செய்கிறேன்னு நினச்சி தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு அவன் உத்தரம் பண்ணான். அவன் அறியாமல் செய்தபடினாலே இரக்கம் பெற்றான். தேவன் அவனுக்கு விசேஷமாக தரிசனமாக்கி, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஆண்டவரே நீர் யார்? நீ உபத்திரவப்படுத்துகிற இயேசு நான் தான். அவனுக்கு வெளிப்பட்டார். உடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும் தெரியலையே. இயேசு அவருக்கு வெளிப்பட்டார். அவர்கிட்ட போய் அனனியாட்ட சொல்லி போய், அவர் அங்கே இது மாதிரி தங்கியிருக்காருப்பா, போய் பாரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ, அவன் கிறிஸ்துவில் புறம் கொடுமைப்படுத்திக்க, அந்த பாவியை போய் என்னையை பார்க்க சொல்லிடலாம். நோனோ, உனக்கு தெரியாது அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்ட்டு. அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அடுத்து? அந்த அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்கிறார். நீ பாடுபடுத்தினில, இப்ப நீ எனக்காக பாடுபடுங்கிறார். அவர் சொல்றாரு கலாத்தியர்கள் நிறுவத்தில், கிறிஸ்துவுக்கு ஆக அவருடைய சரீரத்தில் உள்ள பாடுகளை என் சரீரத்தில் நான் சுமந்து தெரிகிறேன்கிறார். என் சரீரத்தில் நான் சுமந்து தெரிகிறேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். வெளிப்பட்ட கிரியையின்படி பார்த்தா நம்ம யாருமே பவுலை ஏற்றுக்க மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு ரோதமாக கொடுமைப்படுத்துறவங்களை யார் ஏற்றுக்கிடுவான்? ஆனால் இயேசு ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்தபடினால், தேவன் அறிந்தபடினால அவர் அவனை குறித்து கொடுக்குற சாட்சி, he is a chosen vessel of mine. அப்போ மனிதன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறான், தேவனோ இருதயங்களை பார்த்து தீர்ப்பு செய்கிறார். நாமெல்லாம் பவுல் என்ன சொல்லுவோம்? அனனியா மாதிரி தான் சொல்லுவோம், அவர் மோசமானவன் சொல்லிட்டு. நான் இயேசு ஆண்டவர் தேவன் சொல்கிறார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன்னா அவன் உள்ளத்தில் உள்ளதை தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, வெளியரங்கத்தை பார்க்கிற மனிதர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாக வாழ விரும்புகிறோமா? அந்தரங்கத்தை பார்க்கிற, இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக பயந்து சாட்சியாக வாழ விரும்புகிறோமா? தேவனுடைய சாட்சியை நம்ம விரும்பணும் சொன்னால், யூ மஸ்ட் ஃபியர் காட். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய அந்தரங்கமான ஒவ்வொரு செயல்களையும் நம்ம பயந்துருக்கணும். நம்ம பொருளாசை உள்ளவங்களாக இருக்கிறோமா? வாங்குறதுல சந்தோஷப்படுறோமா? கொடுக்கறதுல சந்தோஷமாக இருக்கிறோமா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க விரும்புகிறோமா? எரியாமையே பிரகாசிக்க நினைக்கிறோமா? மனிதர்களுடைய அங்கீகாரத்தை தேடுகிறோமா? தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறோமா? தேவனுடைய நற்சாட்சியை பெற விரும்புகிறோமா? மனிதனுடைய சாட்சியை பெற விரும்புகிறோமா? இதுதான் அருமையானவர்களே. கடைசி என்ன ஒன்று, அப்போஸ்தலர் நடபடியில் 9வது அதிகாரம் 36 வசனம் பாருங்கள். யாருமே அவருடைய கண்ணுக்கு தப்பலை. கன்னி, திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், மனிதர்கள் எல்லாருமே. இங்கே பாருங்கள், ஒரு விதவையாகி ஒரு சகோதரி துர்காஸ், வாசிங்க. அவர்களை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கு பாருங்க வேதத்தில். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார், வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பார்த்தீங்களா? அவரை குறித்து என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவள் இறந்து போயிட்டா. அப்புறம் பவுல் பேதுரு போய் ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு உயிரோடு எழும்பிட்டா. அந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நல்ல கிரியைகளை செய்தான். இஸ் எ விட்னஸ் எழுதியிருக்கு அவளை குறித்து. ஸோ அவங்க ஜெபம் பண்ணாங்க, கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் ஈ ஹேஸ் அ ஒப்பீனியன். என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன் ஈ ஹேஸ் எ டெஸ்டிமனி அபவுட் அஸ். உங்களை குறித்து தேவன் ஒரு சாட்சி
என்னை குறித்து ஒரு சாட்சி, அவருடைய மனதில் என்னை குறித்து என்ன நினைக்கிறார். பிரதர் சாக் வந்து சமீபத்தில் பேசின ஒரு செய்தியில் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய கல்லறையில் ஏதாவது ஒரு வாசகம் எழுதணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன ஒரு சாட்சி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படியா? 36 இங்கிலீஷ். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 1:37 என்ன எழுதியிருக்குன்னா, the 2 disciples heard him speak and they followed Jesus எழுதியிருக்கு. அவர் பேசுவதை கேட்டார்கள், அவரை பின்பற்றினார்கள், பின் சென்றார்கள். 37 தான் நான் சொன்னேன் முதல்ல. 38 இருக்கா? இல்லையே, 37 தான் எழுதியிருக்கு பாருங்க. 37 அவன் அப்படி சொன்னதே அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அதானே? அதுதான் நான் சொன்னேன். அதாவது the 2 disciples heard him speak, அவர் பேசினதை கேட்டார்கள். and they followed Jesus, இயேசுவை பின்பற்றினார்கள். அருமையானவர்களே, இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். யோவான் ஸ்நானகன் பேசுகிறார், அதை கேட்டார்கள். அவர்கள் யோவானை பின்பற்றவில்லை. யாரை பின்பற்றினார்கள்? இயேசுவை பின்பற்றினார்கள். ஜாக் அதான் சொன்னார், அவர் பிரசங்கித்தார், அவர் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று எழுத வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒரு மனிதனை பின்பற்றக்கூடிய ஒரு குரூப்பாக அல்ல. நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் ஜனங்களை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். தட் இஸ் தி ட்ரூ மினிஸ்ட்ரி. அதுக்கு பதிலாக ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி என்னுடைய சீஷர்கள் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கும், நம்முடைய ஃபாலோவர்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கும், தட் இஸ் நாட் த ரைட் மினிஸ்ட்ரி. அப்போ ஜாக்குடைய அபிப்பிராயம் என்னன்னாக்கும், என்னுடைய கல்லறையில் ஒரு வாசகம் எழுதப்பட வேண்டும் என்றால் அவர் பிரசங்கித்தார், அவருடைய பிரசங்கத்தை பெற்று ஜனங்கள் இயேசுவை பின் சென்றார்கள்னு எழுதணும் அப்படின்ட்டு. நம்ம விரும்புகிறோமா அப்படி? அருமையானவர்களே, நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இயேசு தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமென்றே எப்பொழுதும் விரும்பினபடினால அந்த சாட்சியை அவர் பெற்றுவிட்டார். வானத்திலிருந்து என்ன சாட்சி வந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய். அப்போ நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சியை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்ந்தோம்னா, மனிதருடைய சாட்சி அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனிதருடைய சாட்சி அல்ல. யோவான் 5:34. யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நத்திங் டு மீ. பவுல் அதுதான் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 4. உங்களுடைய சாட்சியை பெறுவது எனக்கு ரொம்ப ஈஸி. ஐ கேன் ஈஸிலி கட் யுவர் விட்னஸ். இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு மூப்பட்ட நல்ல சாட்சி பெறணும்னா நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சொன்னால் கேட்குறீங்க, பிரதர்ன்றீங்க, என்ன சொன்னாலும் உடனே கேட்குறீங்க. யூ கேன் கெட் மை விட்னஸ், என்னுடைய டெஸ்டிமனியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மூத்த சகோதரன் வந்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. மூத்த சகோதரர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஒரு சகோதரி குறித்து நான் விசாரித்தேன் திருமணத்துக்காக. அவர் சொன்னார், அருமையான சகோதரி பிரதர், மொதல் நாளே வந்துடுவா. சில நேரங்களில் கோல்டன் கேர்ள்மாங்க, மொதல் நாளே வந்துடுவா, காலையில் எழுந்திரிச்சு சமையல் எல்லா வேலையும் அவ்வளோ நீட்டாக செய்வா பிரதர், வெரி குட் கேர்ள்னார். அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கும் போது, எஸ்டிடி பூத்தில், தனியார் எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்தா பிரதர், அந்த பையனோட ஓடி போயிட்டான். மூப்பர்களுடைய சாட்சியை நீங்கள் பெறுவது ஈஸி, டோன்ட் பி டிசீவ்டு. என்னுடைய சாட்சியை பெறுவது ஈஸி. ஐ எம் அ மேன், மனுஷன். உங்களுடைய அப்பா அம்மாட்ட நல்ல சாட்சி வாங்கிடலாம், சபையில் உள்ள மூப்பர்கிட்ட நல்ல சாட்சி வாங்கிடலாம். அது உங்களுக்கு போதும்னாக்கும் அது பரலோகத்தில் ஈடுபடாது. மனிதர்களை நீங்கள் ஏமாற்றி விட முடியும். லீவ் பிஃபோர் காட். உங்களை நியாயந்து இருக்கிறவர் தேவன். அதனால தான் பவுல் சொன்னார், உங்களுடைய சாட்சியை பெறுவது எனக்கு ஈஸி, ஆனால் என்னை நியாயந்து இருக்கிறவர் கர்த்தர். அப்போ நம்ம யாருக்கு முன்னாடி சாட்சியை பெறதுக்கு பிரயாசப்படணும்? தேவனுடைய நற்சாட்சியை பெற கர்த்தர் நம்ம கண்களை திறந்தல் வராங்க. ஆமென்.